குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா, அதாவது 2 பேரலல் கண்டக்டர், 2 பேரலல் கண்டக்டரில் கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது நமக்கு அதில் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த ஃபோர்ஸு நமக்கு 2 × 10⁻⁻⁹ -7 நியூட்டன் பர் யூனிட் லென்த்தாக இருந்தால் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆம்பியர் அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா டேஞ்சன்ட் காலோமீட்டர். டேஞ்சன்ட் காலோமீட்டர், அதாவது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க்கே சரியாக ப்ராப்பராக எழுதி அனுப்புறதில்ல. ஒரு சிலர் தான் கரெக்டாக நம்ம கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் வந்து கரெக்டாக எழுதுறீங்க. ஸோ அட்லீஸ்ட் பார்த்தாது ஒரு டைம் எழுதி அனுப்புங்க, அது தப்பு இல்லை. அதாவது படிக்கிறவங்க படித்து எழுதுறீங்க, ஒரு சிலர் எழுதி அனுப்புறதே இல்லை. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு அட்லீஸ்ட் ஒரு டைம் பார்த்தாது எழுதுங்க. அந்த மாதிரி எழுதும்போது அந்த டயக்ராம் போடுறோம், ஈக்குவேஷன் போடும்போது ஏதாவது ஓரளவாக நமக்கு மைண்டில் நிற்கும், இந்த டாபிக் பார்த்தோம் அப்படிங்கிறது. ஸோ எதுவுமே நீங்கள் கண்டுக்கிடாமல் இருந்தீங்கன்னா அது வந்து நமக்கு அடுத்த எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ எல்லோரும் ஹோம்ஒர்க் வந்து கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை கரெக்டாக படித்து எழுதுங்க. அட்லீஸ்ட் முடியாதவங்க ஒரு டைம் பார்த்தாது எழுதி அனுப்புங்க, இது தப்பு இல்லை. நீங்கள் எழுதி அனுப்பும்போது நமக்கு மைண்டில் வந்து நிற்கும். ஸோ அடுத்தால நமக்கு ரிவைஸ் பண்ணும்போது இந்த டாபிக் பார்த்தோம் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். ஓகே, அப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் காலோமீட்டர். தமிழ்லேயும் பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் காலோமீட்டர் தான். சரி, இப்போ டேஞ்சன்ட் காலோமீட்டர்னால் என்ன, அது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, அதோட யூஸ் என்ன, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, இப்போ டேஞ்சன்ட் காலோமீட்டர் இஸ் டிவைஸ் யூஸ் த மெஷர் த வெரி ஸ்மால் கரண்ட். இப்போ டேஞ்சன்ட் காலோமீட்டருங்கிறது டிவைஸு, அது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்கு. எதை மெஷர் பண்ணுறதுக்கு? வெரி ஸ்மால் கரண்ட், மிக குறைந்த அளவு மின்னோட்டத்தை வந்து அளவிடலாம். நமக்கு அது கொஞ்சம் அதிகமான மின்னோட்டம்னா என்ன, அம்மீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வெரி ஸ்மால் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம டேஞ்சன்ட் காலோமீட்டர். நம்ம ஆல்ரெடி கன்வர்ஷன் ஆஃப் காலோமீட்டர் டு அம்மீட்டர் அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, சரி. ஸோ அப்போ டேஞ்சன்ட் காலோமீட்டரோட பிரின்சிபல் என்ன, அதோட தத்துவம் எந்த தத்துவத்தையும் அடிப்படையில் செயல்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்கிங் இந்த பேஸ்ட் ஆன் த டேஞ்சன்ட் லா. என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது? டேஞ்சன்ட் லாவோட பிரின்சிபலில் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இதுதான் டேஞ்சன்ட் காலோமீட்டர், நம்ம லேபில் இருக்குது, பார்க்கலாம். ஸோ அப்போ டேஞ்சன்ட் காலோமீட்டருங்கிறது அதாவது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, நமக்கு வெரி ஸ்மால் கரண்ட்டை மிக குறைந்த மின்னோட்டத்தை வந்து அளவிடுவதற்கு பயன்படுகிறது. அதிகமான மின்னோட்டத்தை நம்ம அளவிடுவதற்கு என்ன பண்ணுறோம், அம்மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் லா. டேஞ்சன்ட் காலோமீட்டர் வந்து எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் லா. ஓகே, அப்போ டேஞ்சன்ட் லா என்ன சொல்லுது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். When a magnetic needle or magnet is freely suspended in two mutually perpendicular uniform magnetic field, it will come to the rest in the direction of the resultant of two fields. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, when a two magnetic needle or magnet is when a magnetic needle or magnet is freely suspended in two mutually perpendicular uniform magnetic field. When a magnetic needle or magnet, அதாவது காந்த ஊசி அல்லது காந்தம் என்ன பண்ணுறோம்னா ஃப்ரீலி சஸ்பெண்டட், தங்கு தடையின்றி தொங்க விடுறோம். எதில் தொங்க விடுறோம்னா டூ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதில் வந்து நம்ம தொங்க விடும்போது என்ன ஆகுதுன்னா இட் வில் கம் டு த ரெஸ்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபீல்ட்ஸ். அப்போ when a magnetic needle or magnet is freely suspended in two mutually perpendicular uniform magnetic field, it will come to the rest in the direction of resultant of two fields. அதாவது இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அதாவது ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதாவது பிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம நமக்கு அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்னால அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எர்த்தோட ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது பூமிக்கு வந்து காந்தத்தன்மை இருக்குது.
பூமிக்கு வந்து காந்தத்தன்மை வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம நார்த்து சவுத்து. ஸோ நமக்கு வந்து பொதுவாக வடக்க தலை வச்சு படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எல்லாமே நம்ம சயின்ஸோட கான்செப்ட் தான். பூமிக்கு வந்து அந்த காந்தத்தன்மை இருக்கனால அதோட தாக்கம் வந்து இருக்கும். அதனால் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வடக்கு திசை நோக்கி தலை வைத்து படுக்கக்கூடாது, அந்த காந்த புலத்தின் தாக்கம் வந்து உருவாகுங்கனால சரி அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அப்போ பூமிக்கு வந்து அதாவது எர்த்துக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை BHன்னு வச்சு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 2 ஃபீல்டு இருக்குது. 2 ஃபீல்டு எப்படி ரியாக்ட் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படுகிறது. ஸோ இந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு பிளேஸில் வந்து ஒரு மேக்னெட்டிக் நீடில் பாருங்கள், இதுதான் மேக்னெட்டிக் நீடில். மேக்னெட்டிக் நீடிலோ காந்த ஊசியோ இல்லை காந்தமாக எடுத்து நினச்சி தொங்க விட்ரும். இந்த 2 ஃபீல்டுக்கு, அதாவது இல்லை நமக்கு 2 ஃபீல்டு இருக்குது. இது ஒரு ஃபீல்டு, இது ஒரு ஃபீல்டு. 2 ஃபீல்டுமே பார்த்தோம்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. அந்த பெர்பெண்டிகுலராக இருக்கிற இடத்துல நம்ம நினச்சிதான் ஒரு காந்த ஊசியை வந்து தொங்க விடும்போது என்ன ஆகுனா, நார்மலாக ஒரு நூல் கட்டி தொங்க விடும்போது இந்த இடத்துல தொங்க விடும்போது என்ன நடக்குது நமக்கு, அதாவது அந்த ஊசி வந்து காந்த ஊசியானது, அதாவது காந்தமானது எப்படின்னா இந்த 2க்கும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர் இது, இதுக்கு பெர்பெண்டிகுலர் இது, இந்த 2க்குமே பெர்பெண்டிகுலர் பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷன் தான் இந்த 2க்கும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். சரி, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஒன்று வந்து எர்த்தோட ஹரிசான மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இந்த 2 ஃபீல்டும் இருக்குது மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படக்கூடிய இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காந்த ஊசி மேக்னெட் நீடில் இல்லை மேக்னெட்டை வந்து தொங்க விடும்போது அது எந்த பொசிஷனில் வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 ஃபீல்டோட ரிசல்டன் ஃபீல்டில் தான் நமக்கு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் டேஞ்சன்ட் லாவோட கான்செப்ட். சரி, next B be the magnetic field produced by passing through the coil of the tangent collimator and PH the horizontal component of the earth magnetic field. Under the action of two magnetic field, the needle comes to the making angle theta with the PH such that. ஏற்கனவே சொன்ன மாதிரி Bங்கிறது என்னென்னா, அதாவது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்னால நமக்கு கிடைக்கக்கூடிய காயில் வழியாக கரண்ட் பாஸ் பண்ணுவோம். அந்த காயில் வழியாக கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதனால் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு Bன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம எர்த்தோட ஹரிசானல் மேக்னெட் BHன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு பர்டிகுலர் மேக்னெட் நீடில் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஒரு பொசிஷனில் வந்து நிற்கும். அதை தான் நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ நமக்கு டேஞ்சன்ட் லா படி பார்த்தோம்னா P = PH tan theta, P = PH tan theta. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட அமைப்பு எப்படி இருக்கும், டேஞ்சன்ட் காலோனோமீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட் காலோனோமீட்டர்.